எல்லோருக்கும் வணக்கம். ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ், இந்த கோர்சஸில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த கோர்சஸ் படித்தா வேல்யூ இருக்கா இல்லையா, அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் பாரம்பரியத்திலிருந்து நமக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக ஒரு சர்டின் கைண்ட் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரோநாட்டிக்கல், ஏவியோனிக்ஸ், ஏரோஸ்பேஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜி, மெக்கட்ரானிக்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ். இப்போ லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ் வந்து இந்தியாவில் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா சயின்சஸ், மிஷின் லேர்னிங், ரோபோட்டிக்ஸ். சரி, அப்போ இந்த மாதிரி கோர்சஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. இதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குது, என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த பர்டிகுலர் டாபிக் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, இதுக்கு வெல் நோன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு 3 கம்பெனிஸ் இருக்குது. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, டெஸ்லா, ஃபேஸ்புக், கூகுள், ரைட்? ஸோ டெஸ்லா அப்படிங்கிற கம்பெனி, இந்த கம்பெனி இந்தியாவில் இருக்கா? கிடையாது. சுத்தமாக இந்தியாவில் இந்த கம்பெனி எந்த ஒரு எம்ப்ளாயிஸும் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறது கிடையாது. அண்ட் மோர் ஓவர், இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஸ்டாஃப்ஸ் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப டாப் நாலேஜ் இருக்கக்கூடிய ஏஐ ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நார்மலாக நல்லா கவனிச்சுக்கோங்க, நார்மலாக ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவன் இங்கே பிளேஸ் பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ செகண்ட் கம்பெனி வந்து ஃபேஸ்புக். இந்த ஃபேஸ்புக் என்ன பண்ணாங்கன்னா, ஏஐ யூஸ் பண்ணி 2 ரோபோட்ஸை க்ரியேட் பண்ணாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி 2 ரோபோட்ஸை க்ரியேட் பண்ணாங்க. இந்த 2 ரோபோட்ஸும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்டடி பண்ணுறப்போ இதோட பேர் என்ன வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட பேர் வந்து அலைஸ், இன்னொரு ரோபோட்டோட பேர் வந்து பாப். இந்த 2 ரோபோட்டுக்கும் ஒரு லாங்குவேஜ் வந்து இவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த லாங்குவேஜில் தான் கம்யூனிகேட் பண்ணணும்னு. ஸோ நாளடைவில் அந்த ரோபோட்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா, இது 2 சேர்ந்து புதுசாக ஒரு லாங்குவேஜை கிரியேட் பண்ணி அதுகளுக்குள்ள அது வந்து பேசிகிட்டு இருந்துச்சு. உடனே இதை தெரிஞ்சோடனே ஃபேஸ்புக் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த பிளான்ட்டை வந்து கம்ப்ளீட்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஏஐக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து ஒரு சர்டின் அமௌண்ட் வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த ஹோல் பிளான்ட்டையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபேஸ்புக் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் இருக்கக்கூடிய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள். இந்த கூகுளில் வந்து என்னென்னா, நம்ம சொல்லுவோம் ஒரு 100% வந்து ஷேர் வந்து கூகுளில் இருக்குது அப்படின்னா, கூகுள் என்ன பண்ணணும்னா ஒரு 4 டிஃப்ரெண்ட் செக்ஷனில் 25% அவன் ஷேரை வந்து டிவைட் பண்ணுவான். பட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இந்த கம்பெனி பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்து காமிக்கல. ஏஐ கிரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோமேட்டிக் கார்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாங்க, ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கடைசியில் அந்த ப்ராஜெக்டை வந்து பாதியிலே வந்து நிறுத்துகிற நிலைமை ஏற்பட்டுருச்சு. ஓகே, ஸோ அப்போ இந்த 3 கம்பெனிஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலும் 3 வந்து டாப் நோச் கம்பெனிஸ். இந்த டாப் நோச் கம்பெனிஸ்க்கு உள்ள என்ட்ரி வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது, நீங்கள் எப்படி என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா, இப்போ இங்கே பாருங்கள், ஐஐடியிலிருந்து சர்டின் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கான். ஆர் நார்மல் ஒரு A to Z ஒரு லோ லெவல் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். அப்போ இந்த கம்பெனிஸ் யாரை வந்து அக்செப்ட் பண்ணும்? கண்டிப்பாக ஐஐடியில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் அக்செப்ட் பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ இதுதான் கரெக்டான சிச்சுவேஷன். அதாவது ஐஐடியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் டாப் நோட்ஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ், இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் படித்தா மட்டும்தான் இந்த பர்டிகுலர் கம்பெனிஸ்க்குள்ள ஒரு என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறதே கிடைக்கும். அப்போ நார்மல் A to Z இன்ஜினியரிங் காலேஜஸில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த என்ட்ரி பாயிண்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஓகே, ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஒரு ஐஐடியில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உள்ளே வரணும்னா அவன் IIT JEE எல்லாம் எழுதி மெயின் அட்வான்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி அந்த அளவுக்கு பிரெயினியாக இருக்கிறவன் உள்ளே வந்து இதை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி இதில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணால் மட்டும்தான் இவன் இந்த கம்பெனிக்கு உள்ளே போக முடியும். இதே நார்மல் வந்து ஒரு A to Z இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அவன் IIT JEE கூட கிளியர் பண்ண முடியல. இவன் இப்போ ஏஐ கோர்சஸ் இல்லாட்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் IoT கோர்சஸ், மிஷின் லேர்னிங், இந்த மாதிரி பல கோர்சஸ் இவன் எடுத்தாலும் உள்ளே போக முடியுமா அப்படிங்கிறது வந்து சந்தேகம் தான். பட் உள்ளே போனாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட இவன் வந்து கம்பீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இந்த ஸ்டூடெண்ட்டோட ஓன் ரிஸ்க். ஓகே, சரி, அப்பார்ட் ஃப்ரம் தட், சரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓகே. ஸோ ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், ஏவியானிக்ஸ் இது எல்லாமே காலங்காலமாக என்ன ஆகிட்டு இருக்குன்னா இந்தியாவில் இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் நீங்கள் ஒரு நிமிஷம் இந்த வேர்ல்டோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்கள். இந்த ஏரோப்ளேன் ஏவியானிக் செக்டரில் மொத்தமே வந்து ஒரு 4 கம்பெனி தான். ஏர்பஸ், போயிங், ரோல்ஸ் ராய்ஸி, ஃபெராரி,
இந்த 4 கம்பெனியுமே இந்தியாவில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் கூட கிடையாது. இங்கே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கமர்ஷியல் பிளேன் எடுத்தாலும் சரி, இல்லை பேசஞ்சர் பிளேன் எடுத்தாலும் சரி, அவனோட செகண்ட் ஹேண்ட் இன்ஜினை வந்து இங்கே அனுப்பிச்சிருவான். அந்த செகண்ட் ஹேண்ட் இன்ஜினை வச்சு தான் நம்ம வந்து கமர்ஷியல் அண்ட் பேசஞ்சர் ஃப்ளைட்ஸையே வந்து இயக்கிட்டு இருக்கோம். அப்போது எந்த காலேஜில் வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஜின் வந்து நமக்கு பார்க்க முடியும்? பார்க்குறதே வந்து ரொம்ப ரொம்ப அபூர்வம் தான். ஏன்னா கமர்ஷியல் பிளேனுக்கே நம்ம செகண்ட் ஹேண்டாக ஓடிட்டு இருக்கோம். அப்போ லேபில் என்ன ஃபெசிலிட்டி இருக்கும் நினச்சி பாருங்கள். ஓகே, அண்ட் மோர் ஓவர் இந்த ஏஐ கோர்சஸ் எல்லாம் வந்து இப்போ ஐஐடி மாதிரி இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த டேட்டா சயின்ஸ் ஆகட்டும், மிஷின் லேர்னிங் ஆகட்டும், ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதில் ப்ரொஃபஸர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ரிசர்ச்சில் வந்து பப்ளிஷ் பண்ணுறது, தாம்சன் ரூட்டர்ஸில் வந்து ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் நானும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டாஃப் தான், ரைட்? எனக்கு இப்போ இந்த பர்டிகுலர் டொமைனோட நாலேஜ் எல்லாம் வந்து என்னென்னா தெரியாது. சீரியஸ்லி ஐ டோன்ட் நோ, ரைட்? இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த கோர்சஸ்க்குள்ளே போகிறீங்க. அப்போ அந்த ஸ்டாஃப் அதில் ஸ்பெஷலைசேஷன் அடைஞ்சிருக்கணும். அண்ட் மோர் ஓவர் தாம்சன் ரூட்டர்ஸ் இந்த மாதிரி பல ஜேர்னல், ஸ்ப்ரிங்கர், எல்சீவர், இந்த ஜேர்னல்ஸ்லாம் அவர் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவருக்கு வந்து என்ன இருக்குன்னா ஒரு நாலேஜ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், அப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன் போகிறான், அவனுக்கு அங்கே நாலேஜ் கிடைக்குமா? கிடைக்காது. பட் ஊருக்குள்ளே வேணால் கெத்தாக சொல்லிக்கலாம், நான் வந்து ஏஐ கோர்ஸ் எடுத்துட்டேன், நான் வந்து டேட்டா சயின்ஸ் எடுத்துட்டேன், நான் ஐஓடி எடுத்துட்டேன், நான் ரோபோட்டிக்ஸ் எடுத்துட்டேன். ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் இது ஒரு ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட் தான். இப்போ தான் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் அங்கே இங்கே சின்ன கம்பெனிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் நீங்கள் பெரிய கார் அசம்பிளிங் யூனிட் வந்து இந்தியாவில் நீங்கள் பார்த்தாலும், ஸோ இந்த ரோபோட்டிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இந்த டோர்ஸ் எல்லாம் வெல்ட் பண்ணுறதுக்கு, பெயிண்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டுமே தான் ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது நார்மல் ஒரு ஐடி பையனோ ஒரு டிப்ளமோ பையனோ இது பண்ணிட்டு போகலாம். ஸோ எதுக்காக வந்து இன்ஜினியர்ஸ் வந்து இதுக்கு தேவைப்படுறாங்க? ஸோ இதோட யூஸும் என்ன ஆகும்னா, இன்னொரு நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் அப்படிங்கிறது தான் ரோபோட்டிக்ஸுங்கிறது டெவலப் ஆகும். ஓகே, அண்ட் சிமிலர்லி இந்த கோர்சஸ் எல்லாமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் சுத்தமாக கிடையாது. இந்த கோர்ஸ் யாருக்காக அப்படின்னம்னா, நீங்கள் இப்போ இந்த கோர்சஸ் இங்கே யூஜியை வந்து நீங்கள் இந்தியாவில் பண்ணிவிட்டு நீங்கள் ஹையர் ஸ்டடீஸில் போய் அப்ராடில் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே அப்ராடில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கம்பெனிஸில் டெஸ்லா, கேட்டர்பில்லர், அந்த மாதிரி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு டேட்டா சயின்ஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய கம்பெனியில் நீங்கள் என்ட்ரி ஆனால் மட்டும்தான் இது வந்து யூஸ். சப்போஸ் இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நான் இந்த டிகிரி முடிச்சதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஏன் அப்படின்னம்னா, நான் பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ ப்ராபப்ளி ஒரு 10 இயர்ஸ் ஆர் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆர் யுவர் பேரண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா தெரியும். B.Sc CT அப்படிங்கிற ஒரு கோர்ஸை வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. B.Sc கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, M.Sc சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ். அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ். இன்னைக்கு முக்காவாசி காலேஜில் இந்த B.Sc CT ஆகட்டும், M.Sc சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆகட்டும் எங்கேயுமே கிடையாது. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸையே வந்து நிறைய இன்ஸ்டிடியூஷனில் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னம்னா, ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எப்படி ஏஐ, IoT, டேட்டா சயின்ஸ், ரோபோட்டிக்ஸ் இருக்கோ அதே மாதிரி கோர்ஸ் ரொம்ப பீக்காக இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இப்போ ஜாயின் பண்ணாங்க. ஆனால் அவங்க ஜாயின் பண்ணவங்க ஒருத்தர் கூட அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து ஒர்க் ஆகலை. மேபி M.Sc சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு சாஃப்ட்வேர் ஜாப்ஸ் கிடச்சிருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், இன்னைக்கு போய் நீங்கள் ஒரு சர்வே எடுத்து பாருங்கள், எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்லையும் இந்த மாதிரி ஒரு கோர்சஸ் எங்கேயுமே இல்லை இப்போ. ஓகே, ஸோ இதே தான். ஸோ ஈவன் நீங்கள் இப்போ வந்து என்ரோல் ஆவீங்க, ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு இந்த மாதிரி கோர்சஸ் வந்து எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்லையுமே இல்லாமல் போகலாம். ஸோ அப்போது நான் இந்த மாதிரி கோர்சஸ் நான் படிக்கணும், நான் இந்த ட்ரெண்டில் போகணும்னு ஆசைப்பட்றேன், பரவாயில்ல, மெதுவாக இந்தியா வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கட்டும், நான் அப்ராடில் போய் இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் நான் வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்டை வந்து கேரி பண்ணிடுவேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, யூ கேன் டேக் யுவர் ஓன் ரிஸ்க். ஆர் அதர்வைஸ் இந்த 4 வருஷத்துக்குள்ளே, மேபி நான் எப்படி சொல்கிறேன், இந்த 4 வருஷத்துக்குள்ளே இந்தியாவில் பயங்கர ஒரு டெவலப்மெண்ட் நடந்து ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா மைனிங், டேட்டா ரிசோர்ஸஸ், டேட்டா சயின்சஸ், IoT இதெல்லாமே ஒரு பூமிக்கு வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னம்னா பெட்டர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ECE, IT இந்த மாதிரி ஒரு மேஜர் கோர்ஸ் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸில் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இந்த ஸ்பெஷலைசேஷன் ப்ரோக்ராம் வந்து படிச்சுட்டு தென் அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒர்க் பண்ணலாம். அப்போ சப்போஸ் நான் இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் படிக்கிறேன், இந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் ஏஐ, IoT இந்த மாதிரிலாம் B.Sc CT இதெல்லாமே படிக்கிறேன், அப்போ கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா அப்படின்னா, கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ் அ டிகிரி ஹோல்டராக உங்களால் எழுத முடியாது. நீங்கள் எப்போ எழுதலாம்னா
குரூப் 4 வரைக்கும் மட்டும்தான் உங்களால் எழுத முடியும். குரூப் 3, 2, 1 இந்த மாதிரி ஹையர் லெவல் எக்ஸாம்ஸ் எழுத முடியாது. குரூப் 4 அப்படிங்கிறது நார்மல் +2 ஸ்டூடெண்ட் வந்து எழுதக்கூடிய எக்ஸாம். அப்போ நீங்கள் ஈவன் தோ இந்த ஸ்பெஷலைசேஷன் டிகிரி முடித்தாலும் யூ வில் பி கன்சிடர்ட் அஸ் அ +2 ஸ்டூடெண்ட். +2 ஸ்டூடெண்ட்டாக மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவோம்னா உங்களை வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, இந்த கோர்சஸில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ பாசிட்டிவிட்டி உங்களுக்கே தெரியும், அது நீங்களே வந்து என்ன பண்ணுங்கள், கண்டுபிடிச்சிக்குங்க. இந்த கோர்சஸில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி சொல்லிட்டேன். அண்ட் யாருக்கு இந்த கோர்சஸ் வந்து அப்ளை ஆகும், இதோட பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறதும் நான் சொல்லிட்டேன். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் இன்ட்ரெஸ்ட் டு ஜாயின் அபவுட் த கோர்ஸ். ஓகே, நீட் ஜேஇ அப்டேட்ஸ் எல்லாம் வந்து நான் நிறைய என்னோட சேனலில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீட் கொஷின்ஸ் ஆகட்டும், ஜேஇ கொஷின்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் பண்ணக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் த சேனல். ஓகே, தேங்க்யூ.